அதிகாரியின் பக்கம் உண்மையான தர்மம். மர்கோ 12:41-44. பணத்தை பற்றிய உலகின் பார்வை மிகவும் மாறுபட்டது. பலர் பணத்தை முக்கியமாக மதிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த பணம் எவ்வாறு கையாளப்படுகிறது, எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதோ பெரிய செய்தி. மர்கோ 12:31-44 வரை நமக்கு ஒரு அழகான கதையை சொல்லப்படுகிறது. இது பணத்தை கொடுப்பதின் உண்மையான மதிப்பை காட்டுகிறது. இந்த கதை மூலம் பணத்தின் அளவு அல்ல, அதனை எவ்வாறு, எந்த மனநிலையுடன் கொடுக்கின்றோமோ என்பது முக்கியமானது என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். கதை தொடக்கம் இந்த செய்தி இயேசுவின் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயமாக இருக்கிறது. ஒரு நாள் இயேசு கோயிலில் அமர்ந்து கோயிலின் பெட்டியில் பணம் போடும் மக்களை கவனித்து பார்த்தார். பலர் பெரிய தொகைகளை பண்ணியபடி செல்லவும் மற்றவர்கள் சிறிய தொகைகளை போடும்போது இயேசு ஒரு விசேஷமான கண்ணோட்டத்தில் அவற்றை பார்த்தார். அப்போது ஒரு வறுமையான பெண் 8 காசுகளுக்கு சமமான 2 சிறிய காசுகளை போட்டு சென்றாள். பணக்காரர்கள் மற்றும் வறுமையான பெண் பணக்காரர்கள் தங்கள் வாய்த்தை எளிதில் கொடுத்தனர். ஆனால் அந்த பெண் 2 காசுகளுடன் அவளுடைய முழு உயிரினையும் தியாகம் செய்து கொடுத்தாள். இயேசு அவளது செயலை பார்த்து, இவள் பாட்டியிலும் மிக்க பெரிய தியாகத்தை செய்தாள் என்று கூறினார். அதாவது அவர் கொடுத்த 2 காசுகள் அனைத்தையும் அந்த பெண் தனது தேவைகளை பூர்த்தி செய்யும் முறையில் கொடுத்திருக்கிறாள். உலகில் பெரிய பணம் கொடுப்பவர்கள் பெரும்பாலும் பாராட்டப்படுகிறார்கள். ஆனால் இயேசு என்பவர் எளிய, ஆனால் மனப்பூர்வமான கொடையை மதிப்பிட்டு அதை உண்மையான அளவாக கருதுகிறார். எவ்வாறு நாங்கள் பணத்தை பயன்படுத்த வேண்டும்? பணம் அளிப்பது என்பது அதனளவு அல்ல, அவனது மனறிவும் உள்ளார்ந்த நிலையும் பொருந்தும். அந்த பெண்ணின் செயலின் முக்கியத்துவம் அவள் தியாகத்தை உறுதியாக பணம் அளித்ததும் உண்மையான அன்பு மற்றும் தெய்வீக நம்பிக்கையுடன் செய்ததாக இருக்கின்றது. அதுவே உண்மையான தர்மம். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு பணம் கொடுப்பதாக இருக்கின்றோமோ அதற்கு பின்பு எவ்வளவு அன்பு, அக்கறை மற்றும் தெய்வீக மனப்பார்வை உள்ளதோ அதுவே மிக முக்கியமானது. எந்ததொரு உண்மையான உதவி பணத்தை எளிதில் அளிப்பது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குறைபாட்டை உணர்ந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யும் மனநிலையை கொண்டது. அந்த பெண்ணின் செயல் ஏன் சிறப்பானது? உலகில் பெரும்பாலும் பெரிய அளவிலான பணம் அளிப்பவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். ஆனால் அந்த பெண் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தும் ஏறக்குறைய அவளது முழு வாழ்க்கையை இயேசுவின் செயலுக்கு அர்ப்பணித்தாள். எது கொடுக்கும் அளவு என்பது அவளது நிதி நிலைக்கு தொடர்புடையது. அவள் அதை அனைத்தையும் கொடுத்திருக்கிறாள். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பணத்தை கொடுத்தே தீரும்போது நாம் மனதில் நம்பிக்கை, இறை உணர்வு மற்றும் மரியாதை உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். நமக்கு எப்படி பணத்தை பயன்படுத்த வேண்டும்? நாம் அதிகமாக கொடுப்பதை மதிப்பிடுவது மட்டுமே சரியானது அல்ல. நாம் கொடுத்த பணத்தை எவ்வாறு, எப்போது, எங்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றிய உணர்வு முக்கியம். அந்த பெண்ணின் செயலின் மீது கவனம் செலுத்துங்கள். அவள் பணம் அளிக்கும் போது அவளுடைய உள் அக்கறையும் அவர் கடவுளிடம் கொண்டிருந்த நம்பிக்கையும் அதில் இருந்தன. நாம் அன்றாட வாழ்க்கையில் பணத்தை செலவிடும் முறையை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். ஒருவரின் பணம் அதை எப்படி நோக்குகிறான் என்பதை பற்றி காட்டுகிறது. அதனால் நீங்கள் பணத்தை தனக்காக மட்டும் அல்ல, பிறருக்காகவும் பரிசாக மாற்ற வேண்டும். சத்தியமான அன்பு, அந்த பெண்ணின் செயல் நமக்கு உரிய அன்பை அளிக்கின்றது. அதனால்தான் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதற்கு பதிலாக அதை எப்படி கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். அது என்பது நமக்கு தேவையான பொருளை சமர்ப்பிப்பதற்கு முறையாகும். நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு பணம் நாம் கொடுத்தாலும் அதில் உண்மையான பரிசு எங்கு கண்டு கொள்ளப்படுகிறது என்றால் அது உணர்ச்சியான கருத்துக்களே ஆகும். வாழ்க்கையில் நாம் கடவுளின் திருப்புகளையும் அறிவுகளையும் பாராட்ட வேண்டும். முடிவு அந்த பெண் போடப்பட்ட 2 காசுகள் தவிர அவளுடைய உள்ளத்தில் இருந்த பெருமை உணர்வு மிக உயர்ந்தது. அவள் அதை கொடுத்ததன் மூலம் நமக்கு மிக முக்கியமான பாடம் வருகிறது. அதாவது எளிதில் பணம் அளிப்பது
மற்றும் அதை எந்த உணர்வுடன் கொடுக்கின்றீர்களோ அதுவே முக்கியம். இது நமக்கு ஒரே ஒன்று கூறுகிறது: பணம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள மன அழுத்தமும் அதிகமாக இருக்க வேண்டும். கோவில் வாசலில் நிர்வாண நிழலில் இவள் எட்டியது இரு சிறு காசுகள். உலகம் பார்த்தது பெரிய செல்வர்கட்கு. இவள் பார்வை சென்றது மேலான தேவனுக்கு. இவள் கொடுத்தது எல்லாம் இரு காசுகள் தான். ஆனால் இதைத்தான் ஆனது கனமான மொத்த வாழ்வையும் நம்பி கொடுத்தவள். இவள் கொடுத்தது எல்லாம் பரலோக நாணயம். செல்வர் செலுத்தினார் அதிகம் கணக்கில், ஆனால் உள்ளத்தில் வெறுமை நிலவினது. வறுமை வந்தாலும் அவள் கைவிரித்தாள். அன்பின் மூலமாய் தேவனுக்கு அர்ப்பித்தாள். இவள் கொடுத்தது எல்லாம் இரு காசுகள் தான். ஆனால் இதைத்தான் ஆனது கனமான மொத்த வாழ்வையும் நம்பி கொடுத்தவள். இவள் கொடுத்தது எல்லாம் பரலோக நாணயம். தேவன் பார்வையில் அளவு முக்கியமல்ல. இதயம் நிறைந்தால் அது போதும் என்றார். காசுகள் சிறிது ஆனாலும் பெரிது. இவள் நம்பிக்கை பரிசுதான் பெரிது. இவள் கொடுத்தது எல்லாம் இரு காசுகள் தான். ஆனால் இதைத்தான் ஆனது கனமான மொத்த வாழ்வையும் நம்பி கொடுத்தவள். இவள் கொடுத்தது எல்லாம் பரலோக நாணயம். இவள் பெயர் தெரியவில்லை, ஆனால் பாடல் நிலைத்தது. இவள் கொடுத்தது எல்லாம் என்றும் நாம் பாடுவோம். நம்பிக்கையின் விதை மண்ணில் விழுந்தது. பரலோகத்தில் அது மலர்ந்து விளங்குமே. தேவன் பார்வையில் அளவு முக்கியமல்ல. இதயம் நிறைந்தால் அது போதும் என்றார். காசுகள் சிறிது ஆனாலும் பெரிது. இவள் நம்பிக்கை பரிசுதான் பெரிது. இவள் பெயர் தெரியவில்லை, ஆனால் பாடல் நிலைத்தது. இவள் கொடுத்தது எல்லாம் என்றும் நாம் பாடுவோம். நம்பிக்கையின் விதை மண்ணில் விழுந்தது.